வணக்கம், இது நிரஞ்சனா வயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹார்ட் பேட்டர்ன் பேக் பார்க்கலாங்க. இது எப்படி போடலாம், அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்கிறேன், பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம 2.5 ரோல் பேக்குங்க. இது 2.5 ரோல் சைஸு. இந்த வேலைக்கு போகிறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. லஞ்ச் பேக் விட கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தாங்க. இப்போ பார்க்கலாம், அதோட அளவு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பேசிக் பாருங்கள். மொத்தம் 25 ஒயர் கட் பண்ணிக்கிட்டுங்க. ஒவ்வொரு ஒயருமே 6.25 ஸ்கேல் அளவு கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே நான் இந்த வெந்தய கலர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். 25 ஒயருமே சேம் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஹார்ட் டிசைன் வந்து எனக்கு இந்த கலர் வேணுன்றதுனால நான் இதே கலர்ஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரன்னிங் ஒயர் வந்து மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. மெரூன் கலர் வந்து மொத்தம் 11 லைன் வச்சுருக்கேன். பாருங்கள், ரன்னிங் ஒயராகவும் நான் மெரூன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹார்ட் டிசைன் வர இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த சேம் கலர் வெந்தய கலரை யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே அழகாக வருங்க. இந்த மாதிரி பேக் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, எனக்கு வீடியோ எப்படி போடுறது, அது எப்படி போடுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு அதுக்கான சூழல் அமையலை. பாருங்கள், நான் வந்து அந்த டிசைனுக்கான ஸ்டார்டிங் முதல் நாட் வந்து நான் போட்டுட்டேன். பாருங்கள், 25 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதோட சென்டர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். 13வது நாட்டில் சென்ட்ருங்க, 13வது நாட்டு சென்ட்ரு நாட் வருது. நம்ம ஒத்தப்படையில் வச்சுக்கணும். இப்போ நம்ம 25 போட்டதுனால எனக்கு சென்ட்ரு வந்து ஒரே முடிச்சா வந்துடுச்சு. இதுவே நம்ம 24 வச்சுருந்தோம்னா நமக்கு சென்ட்ரு பாயிண்ட் ஒரு முடிச்சா வராது, ரெட்டையில் தான் வரும். அதனால் நம்ம ஒத்தப்படையில் வச்சுக்கணும். இப்போ நம்ம 25 நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து 13வது முடிச்சுங்க. அந்த முடிச்சில் நம்ம இந்த வெந்தய கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்காக தான் நான் இதை ஒரு சைடு போட்டுட்டேன், ஒரு சைடு உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம அதே சேம் கலர் வெந்தய கலரே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் வந்து பேஸில் ஒரு 4 லைன் ரன்னிங் ஒயர் வந்து மெரூன் கலரே வச்சு போட்டிருக்கேன். நமக்கு வந்து ஹைட்டு வரணும், எல்லாமே கால்குலேட் தாங்க பண்ணணும். அப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். மொத்தம் நான் 24 லைன் போட போகிறேங்க. 24 லைன் போட போகிறேன். அதுக்காக கீழே வந்து 3 லைன் ரன்னிங் ஒயர் மெரூன் வச்சு போட்டிருக்கேன். மேலேயும் நான் ஒரு 4 லைன் போட்டுட்டு ஒரு லைன் மடித்து விட்டுருவேன். அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் நம்ம தப்பாக போட்டுட்டாலோ கொஞ்சம் நம்ம சைட்லேயும் கேப் இருக்கணும், சென்டர்லேயும் அது கரெக்டாக வரணுன்றதுக்காக கீழே ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். நான் இந்த சைட் பாருங்கள், நான் இதான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் 13வது நாட்டு. இப்போ நம்ம அது வரைக்கும் நான் இந்த ஒயர் சொருகிறதுக்கு பதிலாக நான் உள்ளே வச்சு சேர்த்து வச்சு போட்டுட்ருக்கேங்க. நமக்கு அந்த டைம் சேவ் ஆகும். அதுக்காக இந்த பேக் வந்து நம்ம லீடர் நாட் வச்சு தாங்க போடணும். நம்ம தப்பாக இல்லை லீடர் நாட் வைக்கலன்னு சொன்னால் நமக்கு அந்த ஹார்ட் டிசைன் வந்து மேலும் கீழமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் லீடர் நாட்டு வச்சு போடுறோம். நம்ம இதுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 13வது நாட்டு வந்துருச்சு இந்த ஒயரு. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஒயர் வச்சு தான் போட போகிறோம். இப்போ நம்ம இது உள்ளே இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயர்லேயே நம்ம போட்டுடலாம். இது வந்து உள்ளே தள்ளிக்கோங்க. பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நாட்டில் நம்ம போட்ட ரன்னிங் ஒயரை கீழ் பக்கமாக இந்த போட போகிற ஒயர் மேலே இருக்கட்டும், நம்ம போட்டுட்டு இருந்த ஒயர் கீழே இப்படி தள்ளிட்டு போடுங்க. இப்போ நம்ம இந்த ஒயரில் போடுறோம், இதையும் சேர்த்து வச்சு போடுங்க. இந்த மெரூன் உள் பக்கமாக தள்ளிட்டோம் நம்ம. பாருங்கள், இது சொன்னால் புரியாது, போட்டால் தான் புரியும். அதுக்காக தான் பாருங்கள், நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம இந்த கலர் இங்கே வந்துருச்சு இல்லைங்களா, வெந்தய கலர். இப்போ நம்ம அடுத்தது இந்த ஒரு முடிச்சு மட்டும்தான் நம்ம இந்த கலரில் போடுவோம், வெந்தய கலரு. அடுத்து நம்ம மறுபடியும் எப்பயும் போல் நமக்கு இது பாருங்கள், நம்ம போட்டுட்டு இந்த வெந்தய கலர் தானே ஒரே முடிச்சு போட்டிருந்தோம், அதை நம்ம அழகாக உள் பக்கமாக இப்படி தள்ளிடுவோம். தள்ளிட்டு நம்ம அடுத்த நாட்டு போட போகிறோம் இல்லைங்களா, அந்த மேல் ஒயர் எடுத்து இப்படி விட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி விட்டுருக்கேன்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த ஒயர்லேயே போட்டுடலாம், மெரூன் ஒயர்லேயே போட்டுடலாம். நம்ம போட்டோம் இல்லையா வெந்தய கலர் ரன்னிங்காக, அதை உள் பக்கமாக தள்ளிட்டு அதையும் சேர்த்து வச்சு நான் போட போகிறோம். இப்போ நம்ம சொருகிறதுனாலும் நீங்கள் சொருகி போடலாம், புரியாதவங்க. எனக்கு இது போட்டு பழக்கன்றதுனால நான் இந்த மாதிரி போடுறேன். இல்லை எனக்கு இது போட தெரியல, நான் சொருகி விட்டு போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக போடலாம். துண்டு ஒயர் நீங்கள் இல்லை சேம் கலர் துண்டு ஒயர் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு 4-5 முடிச்சு சேர்த்து வச்சு போடுங்க. ஏன்னா இது யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, 4 படம் அவங்க யூஸ் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் நம்ம ஒயர் சேர்த்து வச்சு போட்டோம்னா ஒரு 4 நாட்டு 5 நாட்டுக்கு போட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும், பிஞ்சு வராது. அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள் 5 நாட்டு போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சரி, அப்புறமா இப்போ நம்ம வழக்கம் போல் இந்த மெரூன் கலர் ரன்னிங் ஒயர்லேயே நம்ம போடலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள் ஒரு முடிச்சு போட்டுட்டோம் இல்லைங்களா. இப்போ இதுக்கு மேலே வந்து 3 முடிச்சு, இந்த பக்கத்து 2 இதுலேயும் சேர்த்து 3 முடிச்சில் போடணும். இந்த மாதிரி நம்ம 8 லைன் போடணுங்க. 3, 5, 7 அந்த மாதிரி நம்ம 8 லைன் போடணும். போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான அடுத்த வீடியோ நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். ரொம்ப நன்றி.